குக்கரில் வந்து 1.5 டம்ளர் ரைஸ் கழுவி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் வந்து 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு IRR அடுப்பில் வைக்க போகிறேன். IRR அடுப்பில் வச்சுட்டு டைம் செட் பண்ணால் போதும். 8 மினிட்ஸ் இல்லாட்டி 9 மினிட்ஸ் எதில் வந்து நிற்கிதோ அதை சர்க்குலர் ரொட்டேட் பண்ணும்போது அது டைமிங் காட்டும். 3, 4, 5 ரைஸ் ஆகும். அப்போ 8 இல்லாட்டி 9 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுவே கரெக்ட் டைமாக இருக்கும். அப்புறம் வந்து அதை ஆஃப் ஆயிரும். டைமிங் முடிஞ்ச உடனே ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து அந்த கிளாஸ் டாப்பு, இன்ஃப்ராரெட் கிளாஸ் டாப் வந்து சூடாக இருக்கும். அது மேலே வச்சுருக்கணும். அப்போ ரைஸ் நல்லா ½ அன் ஹவர் நல்லபடியாக வெந்துடும். அந்த குக்கிங் டைமுக்கு அப்புறமும் அந்த கிளாஸ் டாப்போட ஹீட்டில் இன்னும் வேகும் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முந்தின நாள் செஞ்சு வச்ச புளியோதரைக்குரியது. ஓவனில் வந்து அதை சூடு பண்ணிவிட்டு சும்மா 30 செகண்டை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ மோட்லேயே வச்சுருவேன். ரீஹீட் ஆயிரும். ஹீட் பண்ணிவிட்டு சாதம் வந்துருச்சான்னு நல்லா பார்த்துட்டு சாதத்தை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது டைம் ஆஃப் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இதில் புளியோதரை பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்சு டிஃபன் பாக்ஸ் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். புளியோதரை ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். அது கேஸ் அடுப்பில் வந்து ஃப்ரை பண்ண தான் முடியும். அதாவது இண்டக்ஷன்லேயோ மைக்ரோவேவ்லேயோ IRR அடுப்புலேயோ ஃப்ரை பண்ண முடியாது. ஃப்ரை பண்ணதில்லை, இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை. அதனால் வந்து ஃப்ரை பண்ணுறது, சப்பாத்தி பண்ணுறது, பூரி பண்ணுறது, தோசை பண்ணுறது இதெல்லாமே வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண முடியும். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ரைஸ் எடுத்து வச்சுட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்குரிய லஞ்ச் பாக்ஸை எடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து 5 o'clock ஆகுது மார்னிங். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி பேஸ்ட் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு ரெடி பண்ணிட வேண்டியது. முந்தின நாளே புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சதுனால ஈஸியாகிடுச்சு. காலையில் ஓவனில் சூடு பண்ணுற வேலை மட்டும்தான். ரைஸ் வச்சேன், புளியோதரை பேஸ்ட்டை சூடு பண்ணேன், அப்பளம் பொரிச்சேன், அவ்வளோதான். ஸ்ருதி டியூஷன் போயிடுச்சு. ஸ்ரீதர் தான் வீடியோ எடுக்கிறான். ஸ்ரீதர் 10th படிச்சுட்டு இருக்கான். ப்ரீ போர்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு இடைத்தேர்வுகள் போய்கிட்டுருக்கு. 2ஆம் இடைத்தேர்வு நடந்துக்கிட்டுருக்கு. கேஸ் அடுப்பில் தான் ஃப்ரையிங் பண்ண முடியும். தெரிச்சிடாமல் அந்த ஆயிலெலாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து தண்ணி இருக்கிற ஐட்டங்களை வைக்கிறது தான் இண்டக்ஷன் அடுப்பில் வைக்க முடியும். தண்ணி லிக்விட் ஐட்டங்களை தான் வச்சு டக்குன்னு சூடு பண்ண முடியும். ஆயிலெலாம் ட்ரை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கரெக்டாக தெரியாது, இருந்தாலும் நான் வந்து அது ட்ரை பண்ணதே இல்லை. அது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆயில் ஃப்ரை ஃபுல்லுமே வந்து சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும்